டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இந்த இதில் ஒரு கைப்பிடி, இந்த கப்பில் 1/4 கப்பு, ஒரு 10 ஸ்பூன் தான் இருக்கும், நிறைய இல்லை, இவ்வளோ தான் இருக்கும். 10 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில். இந்த கப்பில் 1/2 கப்பு, 50 கிராம் ஊற வச்சேங்க. 50 கிராம் கம்மியாக ஊற வச்சேன். முந்தா நேற்று மதியம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சு மூடி வச்சுட்டேன். நேற்று காலையில் அந்த தண்ணி இருந்தது கொஞ்சம், அதை கொஞ்சமாக இருத்துட்டு திரும்ப 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சேன். இதான் போட்டு கட்டுவாங்க, நான் துணியிலலாம் போடல. அப்படியே கிண்ணம் போட்டு இப்படி மேலே இதே மாதிரி கப்பு போட்டு மூடி வச்சுட்டேன், காற்று இல்லாத. செம்ம சூப்பராங்க. இது இப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படியே எடுத்து சாப்பிட்ணும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஒரு நாள் ஊறணும். ஒரு தண்ணி பத்தலைன்னா ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி ஒரு கப்பு போட்டு மேலே நல்லா இந்த அழுந்தாத அப்படியே மூடி வச்சிடணும், காற்று போகாத மூடி வச்சுட்டு இன்றைக்கி காலையில் பார்த்தா பாருங்கள் எப்படி முளைச்சி வந்திருக்கு. தண்ணியே கிடையாது, அந்த 1/2 டம்ளர் தண்ணி ஊறிச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்படியே அப்படியே